நல்ல செயல்களை செய்து நல்ல விஷயங்களை பிற உயிர்களுக்கு சொல்லி கொடுத்து பாவத்தை கழுவணும். உனக்கு பாவம்னா என்னன்னே தெரியல, எங்கே போய் கழுவ போகிற நீ? எப்படி கழுவுவ? யாருக்கிட்ட போய் கழுவுவ? நான் உங்கள் பாவத்தை கழுவ முடியுமா? என் பாவத்தையே கழுவ முடியாமல் உட்காந்துருக்கிறேன், உங்கள் பாவத்தை எப்படி நான் கழுவுவேன்? அப்படி எந்த கிறுக்கு பையன், அந்த முட்டா பையனாலும் உனது மொத்த பாவத்தையும் அழித்து விடுகிறேன் வான்னு கூப்பிட்டான்னா தயவு செஞ்சு அவன் பக்கமே போயிடாதீங்க. 1ஆம் நம்பர் கிறுக்கு, 1ஆம் நம்பர் மென்டல்னு அர்த்தம். பாவத்தை கழுவுவதற்குண்டான பாதையில் உங்களை கனெக்ட் பண்ணி விடலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். பாவத்தை யார் கழுவணும்? நீங்க தான் கழுவணும். பாவம் நீங்க பண்ணீங்களா நான் பண்ணனா? உங்க பாவத்தை யார் பண்ணதுன்னு கேட்கிறேன். என் பாவத்தை நான் தான் பண்ணேன். உங்க பாவத்தை யார் பண்ணுது? அப்ப நீங்க பண்ண பாவத்தை யார் கழுவணும்? நீங்க தான் கழுவணும். எப்படி கழுவுறது? திஸ் இஸ் த வே. தர்மத்தின் வழியில். தர்மம்னா காசு கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, பிற உயிர்களை காயப்படுத்தாமல் இருப்பதும் தர்மம் தான். பிற உயிர்களை நேசித்து வாழ்வதும் தர்மம் தான். பிற உயிர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி போதிக்கிறதும் தர்மம் தான். இன்னொருத்தோட வாய்ப்பை தட்டி பறிக்காம இருக்கிறதும் தர்மம் தான். அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நீங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஏதோ ஒரு உதவி மறைமுகமாக செய்தாலும் தர்மம் தான். தர்மம். தர்மம்னா இதுதான். தர்மம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க? காசு கொடுக்கறது மட்டும் நினைச்சுக்கிறீங்க. காசு கொடுக்கறது மட்டும் தர்மம்? அதுக்கு பேர் தானம். காசு கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது, குரோசரி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன? தானம். பொருளாக கொடுத்தால் தானம், வாழ்ந்து காட்டினா அதுக்கு பேர் தர்மம். இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து விடுகின்றதோ, இந்த உலகில் எப்போது அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்றதோ, அப்போது இந்த பூமியில் உள்ள தர்மத்தை நிலைநாட்ட மீண்டும் நான் அவதரிப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். எப்படி வருவார்லாம் கேட்காதீங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார், ஆனா வருவார். அந்த கிருஷ்ண பரமாத்மா இங்கே பிறப்பெடுப்பாரா, இன்னொருத்தர் உடம்புக்குள்ள பூருவாரா, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா வந்துட்டார்னா அந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். நீங்க கண்டீங்கன்னா தெரியும். இது அவரின் சத்திய வாக்கு, இது அவருடைய சத்திய வாக்கு. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் எப்போது அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்றதோ, தர்மம் சீர்குலைகின்றதோ, ஏன்னா தர்மம் சரியா இயங்கினாதான் பூமி சரியா சுத்தும். தர்மத்தினுடைய கவுண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா பூமி சுத்தாது, இல்லைன்னா ரொம்ப வேகமா சுத்தும். ரொம்ப வேகமா கரகரகரன்னு சுத்தினா என்ன வெடிச்சிரும். அப்ப பூமி சீரா போகணும், 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு வரணும். இதுல இவ்வளவு நேரம் 12 மணி நேரம் இரவா இருக்கணும், 12 மணி நேரம் பகலா இருக்கணும், ஒருத்தர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாம் எதுல இருக்குன்னா இது சரியா சுத்துறதுல தான் இருக்கு. இது எப்ப சரியா சுத்தும்? தர்மம் சரியா இருந்ததுன்னா தான் சரியா சுத்தும். தர்மம் சரியா இல்லைன்னா வேக வேகமா சுத்தும், பூகம்பம் அதிகமாக வரும், நிலநடுக்கம் அதிகமாக வரும், தீப்பாறைகள் அதிகமாக வெடிக்கும், குளோபல் வார்மிங், கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கும், பனிப்பாறைகள் உருகும். காரணம் என்ன? பூமியினுடைய சமநிலை தவறுகின்றது. பூமியினுடைய சமநிலை ஏன் தவறுகின்றது? பூமியில் அதர்மம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப பூமியோடைய இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ண பரமாத்மா மீண்டும் அவதாரம் எடுப்பார் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா தனியா வருவாரா? முட்டாள்தனம். கடவுள்னு ஒருத்தர் தனியா வந்து எங்களெல்லாம் வாழ வைக்க போறார். அறியாமையின் உச்சம். நீங்க தான் இறைவனே சொல்லிட்டனே, எவனெல்லாம் தர்மத்தின் வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ உங்களின் அணுக்களுக்குள் கிருஷ்ண பரமாத்மா ஆற்றலை செலுத்தி உங்களையே கிருஷ்ண பரமாத்மாவா மாத்திடுவார். இவ்வளவுதான் கான்செப்ட், இவ்வளவுதான் ரகசியம். தனியா ஒரு ஆள் வந்து உங்களை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. யாரு கிருஷ்ண பரமாத்மா? நீங்க தான் கிருஷ்ண பரமாத்மா. யாரு அல்லா? நீங்க தான் அல்லா. யார் அகத்தியர்? நீங்க தான் அகத்தியர். யாரு சிவபெருமான்? நீங்க தான் சிவபெருமான். யாரு வந்து முருகர்? நீங்க தான் முருகர். முருகரையோ சிவபெருமானையோ கிருஷ்ண பரமாத்மா இந்த உருவத்தெல்லாம் இருப்பான்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? எந்த கொம்பாதி கொம்பதாவது சொல்ல முடியுமா கிருஷ்ணர் இப்படித்தான் இருப்பாருன்னு? நான் வேணா ஒருத்தரை வர சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கழிச்சு ஒருத்தர் வர சொல்றேன். அவரை பாருங்க, அவரை எந்த ஆங்கிள் பார்த்தா உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்காருன்னு நீங்க பார்த்து சொல்லணும். முடியுமா? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எங்க உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கே நீங்களே தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் மாறு இடத்துல போகணும்னு நினைக்கிறீங்க. இறைவன்லாம் உங்களை சோதிக்கணும்னு வந்தாருன்னா எப்படி நேம் டேக்கோட வருவாரா? ஐ எம் மிஸ்டர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வருவாரா? அவரு எப்படி வருவாரு? வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. சைலண்டா வந்து சைலண்டா சோதிச்சுட்டு உங்களுக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கிளம்பிடுவார்.
அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு லேட்டரா தான் கொடுப்பார். யாரு கிருஷ்ணர்? நீங்க தான் கிருஷ்ணர். யாரு தெய்வம்? நீங்க தான் தெய்வம். யார் உண்மையான கடவுள்? நீங்க தான் உண்மையான கடவுள். ஆனா அந்த அகங்காரம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்? கடவுள் அகங்காரத்தில் இல்லை. கடவுள் எதில் இருக்கிறார்? கருணையில் தான் இருக்கிறார். கருணை எப்படி கத்துக்க போறீங்க? ஒருத்தனுக்குள்ள இறைவன் இருக்கானா இல்லையான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இறைவன் வெளியே வந்துட்டாரா இல்லையான்னு எப்ப தெரியும்? விச் மீன் என்லைட்டன் பீயிங்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? மேஜிக் பண்ணா அவனுக்கு பேர் மெஜிஷியன். சித்து வேலை பண்ணா அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் கடவுள் இல்லை. யார் தெரியுமா கடவுள்? எந்த மேஜிக் பவரும் இல்லைன்னா கூட பிற உயிர்கள் மேல அன்பு செலுத்துறான் பாருங்க, அவன் தான் உண்மையான கடவுள். எவன் ஒருவன் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றானோ, வார்த்தையை கவனிக்கணும், எவன் ஒருவன் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறானோ, அறிவையோ அன்பையோ பொருளையோ பொன்னையோ பணத்தையோ ஞானத்தையோ எதையோ எதிர்பார்ப்பில்லாமல் பிற உயிர்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறானோ, இறைவன் அவனது காலடியில் அடிமையாக கிடந்து வேலை செய்ய, தூக்கி போட்டு மிதிச்சிங்கனாலும் போக மாட்டான், காலிலேயே பிடிச்சிட்டு கிடப்பார். எழுதி தரேன் நான். இறைவன் நீ இறைவனை அசிங்கப்படுத்துறீங்களான்னு கோவப்படுறது இல்லை, பிற உயிர்களை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா கோவம் வந்துடும் இறைவனுக்கு. எந்த என்லைட்டன் பீயிங்க நல்லா கவனிங்க, அவனை அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவனை காயப்படுத்தினா கூட சிரிச்சுட்டே போயிடுவான். அவனை சார்ந்தவர்களை ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்க, நீங்க அப்புறம் இன்னொருத்தனை பார்ப்பீங்க அந்த இடத்துல. அது அப்படித்தான். ஏன்? அவன் என்ன நம்பி வந்திருக்கான். Who gave the rights to destroy them? நீ என்ன வேணாலும் பண்ணு ராஜா, நீ என்ன நம்பி வந்தவன தொடர் ரைட்ஸ் உனக்கு எவன்டா கொடுத்தது? கேட்பானா மாட்டானா? எனக்கே கோவம் வருது, இறைவனுக்கு வருமா வராதா? பிற உயிர்கள் பரிணாம வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது, பிற உயிர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, பிற உயிர்கள் இப்போதான் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. How dare you are coming forward to kill a person? எப்படி உன்னால கொல்ல முடியுது? Who gave that rights to you? கருணை என்பது கிறுக்குத்தனமா மென்டல் தனமா இருக்கிறதுக்கு பேர் கருணை இல்லை. தேவைப்படக்கூடிய இடத்தில் கோவப்படுவதும் கருணை தான். தேவைப்படக்கூடிய இடத்தில் 2 மிதி மிதிக்கிறதும் கருணை தான். தேவைப்படக்கூடிய இடத்தில் அமைதியாக செல்வதும் கருணை தான். தேவைப்படக்கூடிய இடத்தில் அரவணைப்பதும் கருணை தான். கருணை அப்படின்னா முட்டாள்தனம் இல்லை, கிறுக்குத்தனம் இல்லை. கருணைனா என்ன அர்த்தம்னா, சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அந்த உயிரின் நலன் கருதி, உண்மையாகவே சொல்றேன், உண்மையாகவே அந்த உயிரின் நலன் கருதி நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பெயர் கருணை. பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 to 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பாத்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.